இப்போது நான் இன்னைக்கு வரைக்கும் உங்கள்கிட்ட உட்காந்து பேசுகிறேன்னா அதுக்கு காரணமே விஜய் சேதுபதி சார் தான். எனக்கு எல்லாமே பண்ணுறாரு விஜய் சேதுபதி சார்னா அது நட்பு, அந்த மாதிரி ஒரு நட்பு. புதுப்பட்டக்குள்ள வந்து ஜாயின் பண்ணி அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி சார் நாங்கள் எல்லாமே ஸ்ட்ரீட் பிளே நாடகம்லாம் போட்டிருக்கோம். அவர் தான் கோஆர்டினேட்டராக இருப்பார். எங்களுக்கெல்லாம் எல்லாமே அழைச்சிட்டு போவார், எல்லாமே சாப்பாடு எல்லாமே அவர் தான் பண்ணுவார். அவர் தான் கோஆர்டினேட்டர். கார்த்திக் சுப்ராஜ் சார், நெல்சன் இவங்க கூடலாம் ஒர்க் பண்ணியிருக்கீங்க இல்லையா? நீங்கள் நிறைய விஷயங்கள் கற்றுட்டு இருந்திருப்பீங்க இல்லையா? அந்த விஷயங்கள்ல எங்களுக்காக சொல்லுங்கள். இப்போ நெல்சன் சார்கிட்ட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அவர் வந்து ஃப்ரீடம், ஒரு ஆக்டருக்கு ஃப்ரீடம். அப்புறம் அவரும் அதே நுணுக்கங்களை சொல்லிக் கொடுப்பாரு. கார்த்திக் சுப்ராஜ் சாரும் அதே மாதிரி தான். அவரோட ஜிகிருதண்டா பண்ணும்போது அவர் ஓகே சூப்பர்ன்றுவார். இப்போ நான் ஃபஸ்ட்டு படம் மூடக்கூடம் எங்கள் குருநாதர் எனக்கு அறிமுகம் பண்ணது ஆட்டோகுமார்னு ஒரு ரோலை வந்து மூடக்கூடத்துல நவீன் சார். அவர்கிட்ட ஒரு கிராஃப்ட் இருக்குது. பிளாக் காமெடியே அவர் தான் இந்த தமிழ் சினிமா கொண்டு வந்தார். வெல்கம் டு த ஷோ ஸ்பாட்லைட் வியூவர்ஸ் வித் மீ விஜய் சந்தியா. இன்னைக்கு நம்ம கூட யார் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சஞ்சீவி கோசாமி அவர்கள் தான் நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காரு. வாங்க ஷோக்குள்ள போகலாம். ஹாய் சார், வணக்கம். அண்ட் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். அண்ட் எப்படி போயிட்டு இருக்கு லைஃப்லாம்? சூப்பராக போகுது. ஓகே, சூப்பர். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாழ்த்துக்கள் எக்ஸாம் வெப் சீரிஸ்க்கும் அண்ட் வந்து பரிமிளா அண்ட் கோ. ஸோ எப்படி இருக்கு? லைக் பரிமிளா அண்ட் கோ படத்தில் நடிச்சிருக்கீங்க. ஸோ படம் ரிலீஸ் ஆகி சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. சூப்பராக போயிட்டு இருக்கு. ஃபன்னிங்கான ஒரு படம். ஆடியன்ஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க. தியேட்டருக்கு போய் விசிட் பண்ணோம். ரொம்ப சூப்பர் ஹிட் ஆகிருக்கு. ஓகே. ஸோ பாண்டியராஜ் சாருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். இந்த வாய்ப்பு கொடுத்துருக்காரு இந்த படத்தில். அதே மாதிரி எக்ஸாமும் வந்து வெப் சீரிஸ் பயங்கரமான நேம். அதில் ஒரு மாரிமுத்துன்னு டப் அண்ட் டப் ரோல் பண்ணியிருக்கேன். துஸ்ரா மேடம் நான் பண்ணியிருக்கோம். ரொம்ப சூப்பராக எல்லாமே ரிவ்யூ சூப்பராக சொல்லியிருக்காங்க. ஓகே. அண்ட் பரிமிளா அண்ட் கோல வந்து உங்களோட கேரக்டர் எப்படி இருக்கும்? பார்க்காத ஆடியன்ஸ்க்கு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? உங்களோட கேரக்டர் எப்படி இருக்கும்? நீ எப்படி இந்த படத்துக்குள்ளே போனீங்க, அதை பற்றி சொல்ல முடியுமா? பாண்டியராஜ் தலைவன் தலைவிலே பண்ண வேண்டியது அதில் சின்னதாக தான் இருக்குது. அது எதுக்கு வேணாம் வேஸ்ட்டு அப்படின்ட்டு. அப்புறம் திடீர்னு இந்த படம் வந்து ஆரம்பிச்சதே தெரியாது. ஓகே. இது ஒரு த்ரில்லர் காமெடியில், அதனால வந்து அது ஒரு போர்ஷன் இருந்துச்சு. ஒரு சிலம்பில் வந்து ஆக்டிங் மாதிரி நான் சாண்டி மாஸ்டர் அந்த மாதிரி போர்ஷனில் வந்து இது செட் ஆச்சு. என்னுடைய ரோலுக்கு செட் ஆகுது. அப்படி தான் கனெக்ட் ஆகி அவர் கூப்பிட்டாரு. இதுவும் சின்னதாக இருக்கும், ஆனால் ரொம்ப நல்லா இருக்கும். படம்லாம் வருவீங்க அப்படின்னு சொன்னாங்க. சாங் எல்லாமே பண்ணிடுவோம். ஓகே. அண்ட் ஓகே, இப்போ நீங்கள் அந்த படம் ஃபுல்லாக வருவீங்க அப்படின்னும் போது எப்படி ஃபீல் பண்ணீங்க? அண்ட் ஆல்சோ வந்து இப்போ தலைவன் தலைவியில் மிஸ் ஆச்சுன்னு சொன்னீங்களா, அதுக்கு என்ன ரோல் வந்து உங்களை சூஸ் பண்ணியிருந்தாங்க? எதனால் மிஸ் ஆச்சு? என்ன ரீசன்? அது என்ன ரோல் கிடையாது, அது ரொம்ப சின்னதாக இருக்குது. அதில் என்ன யூஸ் நீங்கள் பண்ணி அப்படின்ட்டாரு. நெக்ஸ்ட் படம் பண்ணலாம் அப்படின்னாரு. அதனால் நோ ப்ராப்ளம். அது அவங்க டிசைட் பண்ணுறது. ஓகே ஓகே. அதே மாதிரி இந்த படத்தில் கொடுத்தாரு. ஸோ இது வந்து ஒரு ஃபன்னான படம் தான். ரொம்ப ஜாலியாக பண்ணோம், என்ஜாய் பண்ணி பண்ணோம். ஓகே. சாண்டி மாஸ்டர் சூப்பர். ஜெயராம் சார், ஊர்வசி மேடம் எல்லாமே லெஜெண்டு நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் சஞ்சனான்னு ஹீரோயின், அப்புறம் அனந்திகான்னு 2 பேரும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அப்புறம் நிறைய ஆர்டிஸ்ட் என்னோட நடித்தவங்க, சன்ராயன், கலையரசன், பாப்பான்னு ஒரு ரோலு கண்ணாடி போட்டுகிட்டே நடிச்சிருப்பார் அந்த படத்தில். எவரி ஆர்டிஸ்ட் என்ஜாய் பண்ணி பண்ணோம் படத்தில். ஓகே. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஸ்டண்ட்லாம் பண்ணியிருக்கீங்களா? ஆமாம். என்ன அது எத்தனை நாள் ஆச்சு? சேலஞ்சிங் எப்படி இருந்துச்சு? ஸ்டண்ட்டுன்னா அது ஒரு சீக்வன்ஸ் தான், பெரிய ஸ்டண்டெல்லாம் கிடையாது. மாண்டேஜில் ஒரு ஸ்டண்ட் மாதிரி இருக்கும், மோதிக்கிற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி. ஓகே. பெரிய ஸ்டண்ட்டெல்லாம் மாஸ்டர். ஆமாம், மாண்டேஜுக்காக எடுத்திருப்பாங்க. படம் பார்த்தீங்களா நீங்கள்? அண்ட் நான் படம் பார்த்துட்டேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த வர்கீஸே அந்த கேரக்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. ஓகே. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய பெரிய படங்கள் பண்ணியிருக்கீங்க. ஜிகிருதண்டா, பீஸ்ட்டு, ஸோ டாக்டர், இந்த மாதிரி படங்கள் நிறைய பண்ணியிருக்கீங்க. பெரிய பெரிய டேரக்டரோடு ஒர்க் பண்ணியிருக்கீங்க. மூடர்குடம் அந்த படம் பண்ணியிருக்கீங்க. ஸோ எப்படி இருக்குது இந்த ஃபீல்? பெரிய பெரிய படங்கள் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் நிறைய விஷயங்கள் கற்றுட்டு இருந்திருப்பீங்க இல்லையா? அந்த விஷயங்கள்ல எங்களுக்காக சொல்லுங்கள். நான் பேசிக்கலி தியேட்டர் ஆக்டர், கூத்துப்பட்ட தியேட்டர் ஆக்டர். தியேட்டரில் வந்து நான் ஒரு 15 இயர்ஸாக இருக்கிறேன். 15 இயர்ஸ். ஓகே. ஸோ 15 இயர்ஸில் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நான் ட்ரெயினப்பாக இருந்திருக்கேன். ஓகே. இப்போ என்கிட்ட ட்ரைனிங் நான் வந்து மகிமா நம்பியார் ஹீரோயினுக்கு நான் ட்ரெயின் பண்ணியிருக்கேன். அப்புறம் அப்பா படம் பசங்களுக்கெல்லாம் நம்ம தான் ட்ரெயின் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் இப்போது ஜெயிலர் 1 வந்து தன்ராஜ்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் டாக்டரில் வந்து பியோன் ஒருத்தர் நடிச்சிருப்பார், பிஜோன், அவருக்கு நம்ம தான் ட்ரெயின் பண்ணோம். இப்போ இந்த படத்தில்
பரிமளான் கோவில் தமிழ் குமரன் சார் ப்ரொடியூசருக்கு நம்ம ட்ரெயின் பண்ணோம். அவர் ஒரு போலீஸ் ரோல் நல்லா பண்ணியிருக்காரு. ஓகே. ஸோ சைமல்டேனியஸாக ஆக்ட் பண்ணுறோம், ட்ரெயின் பண்ணுறோம். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஓகே, சூப்பர். அண்ட் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான் நீங்கள் ஆக்டிங் ட்ரைனும் பண்ணுறீங்க அண்ட் ஆக்டும் பண்ணுறீங்க. ஸோ இப்போ வந்து தெரியாதவங்களுக்கு அது ஒரு சேலஞ்சிங்காக இருக்கும் இல்லையா? பட் நம்ம வந்து அது நம்ம ட்ரைன் பண்ணுறோம் போது நமக்கு ஓரளவுக்கு தெரியும். ஒரு சில இடத்துல உங்களுக்கே சேலஞ்சிங்காக இருந்திருக்கும் இல்லையா? ஒரு சில விஷயங்கள் ஆக்டிங்கில் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? ஆக்டிங் வந்து பயங்கரமான அது ஒரு மேஜிக். நம்ம ஆக்டிங்கை சொல்லி கொடுக்கலாம், டைரக்ட் பண்ணலாம். ஆனால் நடிக்கிறது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. ஓகே. நம்மளை மாஸ்டர் நம்ம சூப்பராக ஆக்ட் பண்ணுவோம், நமக்கே அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரும். நடிக்கிறது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. அது ஒரு பெரிய கலை. இப்போ நீங்கள் நான் உங்களுக்கு நடிப்பு ஈஸியாக சொல்லி கொடுக்கலாம், இல்லை டைரக்ட் பண்ணலாம். அந்த ஸ்பாட்டில் அந்த கேமராவில் அந்த ஸ்பான்டனியஸாக ஆக்ட் பண்ணுறதுக்கு அதுக்கான விஷயம் நமக்கு வந்து கிடைக்குதுல்ல, அந்த ப்ரெசன்ட் ஆஃப் மூமெண்ட்ஸ் அதில் நீங்கள் வந்து பண்ணணும். அங்கே தான் இருக்குது, டைமிங் அங்கே தான் இருக்குது. ஓகே, சூப்பர். அண்ட் வந்து இப்போ சொன்ன மாதிரி தான் லைக் வந்து பெரிய பெரிய படங்கள் பண்ணியிருக்கீங்க. ஐ மீன் வந்து கார்த்திக் சுப்ராஜ் சார், நெல்சன் இவங்க கூடலாம் ஒர்க் பண்ணியிருக்கீங்க இல்லையா? கண்டிப்பாக ஒரு ஆக்டராக அவங்க கிட்ட ஒரு சில விஷயங்கள் கற்றுட்டு இருந்திருப்பீங்க. இவங்களோட படத்துலேயே நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஒரு 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 ஸ்டைலாக இருக்கட்டும், வாட் எவர், லைக் ஒரு ஸ்டோரி எப்படி போகுது அந்த மாதிரிலாம் இருந்திருக்கும் இல்லையா? நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயங்கள் அவங்க கிட்ட இருந்து? எல்லாமே லெஜெண்ட் டைரக்டரோட ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்போ நான் ஃபஸ்ட்டு படம் மூடக்குடம் எங்கள் குருநாதர் எனக்கு அறிமுகம் பண்ணது ஆட்டோகுமார்னு ஒரு ரோலை வந்து மூடக்குடத்தில் பண்ணார் நவீன் சார். அவர்கிட்ட ஒரு கிராஃப்ட் இருக்குது. பிளாக் காமெடியே அவர் தான் இந்த தமிழ் சினிமா கொண்டு வந்தார். அவர் வந்து பயங்கரமான ஒரு கேரக்டரை வந்து டிசைனிங் பண்ணுறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டைரக்டர். காஸ்டிங்காக இருக்கட்டும் எல்லாமே சூப்பராக பண்ணுவார். அப்படி தான் மூடக்குடத்தில் எனக்கு ஆட்டோகுமார்னு ஒரு ரோல் கொடுத்துருந்தாங்க. செம ஃபன்னியாக இருக்கும். நீங்கள் படம் பார்த்துருந்து தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. அந்த படம் வேற லெவலில் இருக்கும், பிளாக் காமெடி. அவரோட ஒர்க் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நிறைய லேர்ன் பண்ணலாம். ஸோ நுணுக்கமாக ஒரு கேமராவுக்கு எப்படி ஆக்ட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிக் கொடுப்பாரு. ஃபோக்கஸ்டாக இருக்கட்டும், பாடி லாங்குவேஜஸாக இருக்கட்டும், எவ்ரி திங் அவர் ஸ்டைலாக வேறு மாதிரி சொல்லிக் கொடுப்பாரு. இப்போ நெல்சன் சார்கிட்ட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அவர் வந்து ஃப்ரீடம், ஒரு ஆக்டருக்கு ஃப்ரீடம். அப்புறம் அவரும் அதே நுணுக்கங்களை சொல்லிக் கொடுப்பாரு. எப்படி பார்க்கணும், எப்படி லுக்கு, எப்படி டயலாக் டெலிவரி, எந்த டைமிங்கில் பேசினா அந்த காமெடி ஒர்க் அவுட் ஆகும், எப்படி சைலண்டாக இருந்தால் என்ன பண்ணலாம். ஸோ இதெல்லாம் அவங்கள்ட்ட லேர்ன் பண்ணலாம். ஸோ அது அந்த ஃபிலிமோகிராஃபி எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறது பயங்கர லேர்னிங் ப்ராசஸ். அது எனக்கு டீச்சிங் யூஸ் ஆகுது. இப்போ நான் சொல்லிக் கொடுக்கும்போது இந்த கேமராவில் நீங்கள் இப்படி தான் பண்ணணும், விஷயங்கள் இந்த ஃபோக்கஸ் பண்ணி ஆக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்ட்டு அங்கேருந்து நான் லேர்னிங் ப்ராசஸ் எடுக்கிறேன். அங்கே போய் நான் நடிக்க போகும்போது லேர்னிங் நிறையா பண்ணுறல. இப்போ அசிஸ்டன்ட் டைரக்டர் லேர்ன் பண்ணுறாங்கன்னா அவங்க ஒர்க் பண்ணுறாங்க. நம்ம போகும்போது நமக்கு ஷார்ட் இல்லாத போது நம்ம லேர்ன் பண்ணுறோம் சில விஷயங்களை. அவங்க எப்படி ஷார்ட் பண்ணுறாங்க, அவங்க எப்படி அந்த ஃப்ரேம் வைக்கிறாங்க, அதெல்லாம் நம்ம நோட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஓகே, அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுதுல்ல. ஓகே, அந்த மாதிரி நெல்சன் சார், கார்த்திக் சுப்ராஜ் சாரும் அதே மாதிரி தான். அவரோட ஜிகிருதண்டா பண்ணும்போது அவர் ஓகே சூப்பர் சூப்பர்ன்றாரு ஒரே ஷார்ட்ல. சார் இன்னொரு வாட்டி பண்ணுறேன், இல்லை நல்லா பண்ணுறீங்க, ஓகே நான் கட் பண்ணிக்கிறேன். ஸோ அவர் வேற அவர் வந்து ஹூலாக பண்ணுவார் டைரக்ஷன். அதான் ஆக்டருக்கு ஸ்ப்ரீடமாக கொடுத்து பண்ணுறது. அவங்க அந்த மாதிரியான இந்த மாதிரி ஒரு டைரக்டர் நான் ஒர்க் பண்ண எல்லா டைரக்டருமே ரொம்ப சூப்பராக நம்மளோட கம்ஃபர்டபுளாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. எல்லா டைரக்டருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அது மாதிரி டாக்டரில் வந்து நெல்சன் சார் ரொம்ப அந்த டோனி கேரக்டர் வந்து இவ்வளவுக்கும் பாப்புலர் ஆயிருக்கு. எங்கே போனாலும் டோனின்னு சொல்கிறாங்க. அதனால் நெல்சன் சாருக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். அதுக்கப்புறம் இப்போது எங்கள் நவீன் சாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் பாண்டியராஜ் சார் இப்போ படம் பண்ணுறாரு. இப்போ பாண்டியராஜ் சாருக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அது மாதிரி எல்லா டைரக்டர் கார்த்திக் சுப்ராஜ் சாரும் இப்போ அடுத்த படம் கார்த்திக் சுப்ராஜ் சாரோட பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி நிறைய படங்கள் வந்து டைரக்டர்ஸ் வந்து ஒரு ஆக்டரை எந்த இடத்துல யூஸ் பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியும். ஒரு ஸ்கில்டான ஆக்டரை எங்கே யூஸ் பண்ணணும், எங்கே யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது அவங்க மைண்டில் தெரியும். அதுக்காக நம்ம வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கணும். ஸோ அதனால் நம்ம வேலையை நம்ம வந்து கரெக்டாக பண்ணிகிட்டே இருந்தோம்னா வாய்ப்புகள் வந்துகிட்டே இருக்கும், நம்மளை தேடி வரும், வந்துகிட்டே இருக்கும். ஓகே, சூப்பர். அண்ட் இப்போ நீங்கள் சொன்ன உடனே ஐ தாட் என்னன்னா, இப்போ நீங்கள் வந்து கூத்துப்பட்டில் நிறைய பேருக்கு வந்து ஆக்டிங் சொல்லி தரீங்க அண்ட் இப்போ ஆக்டிங்கும் பண்ணுறீங்க இல்லையா? பட் அஸ் அ ஆக்டராக, ஒரு ஆக்ட்ரஸாக வந்து இப்போ நம்ம சினிமாவில் சஸ்டெயின் பண்ணுறதுக்காக ஒரு சில விஷயங்கள் கண்டிப்பாக பண்ணி ஆகணும். இந்த சில விஷயங்கள்லாம் பண்ணால் கண்டிப்பாக வந்து அவங்க வந்து ஆக்டிங் ஃபீல்டில் இருக்க முடியும் அப்படின்னா நீங்கள் என்ன மாதிரி டிப்ஸ்லாம் கொடுப்பீங்க? நடிக்கிறதுக்கு என்னென்னா, அவங்க வந்து என்கிட்ட நான் வந்து கிளாஸுக்கு வரும்போது நான் சொல்லிக் கொடுக்குறது வந்து நீங்கள் வந்து டிசிப்ளினாக இருக்கணும் ஃபஸ்ட்டு. ஓகே,
அப்புறம் பி ப்ரிப்பேர்டாக இருக்கணும், பி ஆன் டைம், ஒர்க் ஃபுல் 8 hours அப்படிங்கிறாங்க. இந்த சிஸ்டத்தை எல்லாம் அவங்க ஃபாலோ பண்ணணும். கரெக்டாக பண்ணாங்கன்னா ஸோ அங்கே செட்டில் போய் அவங்க காமாக இருப்பாங்க. ஸோ ஷார்ட் வரும்போது ஆக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து டிசிப்ளின் வேணும். ஓகே. ஏன்னா எனர்ஜி வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதெல்லாம் நான் சொல்லிக் கொடுப்பேன். அங்கே ஸ்பாட்டுக்கு போனால் காமாரு, உங்கள் சீன் கூப்பிட்டாங்கன்னா போய் நடி. அன்னெசரி டாக் இருக்குல்ல, அது தேவையில்லை. அது எனர்ஜி வேஸ்ட்டாக போகுது. அப்போ அங்கே எனர்ஜியாக நீங்கள் கேமரா முன்னாடி நடிக்க முடியாது. ஓகே, சூப்பர். அண்ட் நீங்கள் இப்போ வந்து நிறைய ஜானர் நடிச்சிருக்கீங்க. இந்த டார்க் காமெடி லைக் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள் பண்ணியிருக்கீங்க. பட் ஆனால் இந்த ஒரு ஜானர் வந்து கண்டிப்பாக எனக்கே ஒரு சேலஞ்சிங்காக இருக்கும். நீங்கள் பண்ண படமாக சொல்லலாம், இல்லை நீங்கள் பண்ணாத ஜானர் கூட சொல்லலாம். இந்த ஒரு ஜானர் வந்து எனக்கு கண்டிப்பாக சேலஞ்சிங்காக இருக்கும் அப்படின்னா நீங்கள் எந்த ஜானர் சொல்லுவீங்க? என்ன ரீசன் அது சொல்லுங்க. நான் நடிக்கிற படங்கள்லாம் இப்போ எக்ஸாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து நான் ஒரு டப் அண்ட் டப் ரோல் பண்ணணும். டைலாக் பேசாமல் நடிக்கணும், பாவனையிலே பண்ணணும். இப்போ எல்லாருமே அது பாராட்டுறாங்க, பயங்கரமாக பண்ணியிருக்கீங்க, சூப்பராக பண்ணியிருக்கீங்க, இது வரைக்கும் பண்ணாதது பண்ணியிருக்கீங்க. ஸோ அவங்க துஸ்ரா அவங்க ஹீரோயின் இருக்காங்க, அவங்களுக்கும் எனக்குள்ள கனெக்ஷன், அவங்களுக்கும் எனக்குள்ள என்ன உறவு அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப இதை வந்து எப்படி ஃபீல் குட்டில் எப்படி டெலிவரி பண்ணணும், அந்த எமோஷனலை எப்படி காட்டணும், இதெல்லாம் சேலஞ்சிங்காக இருக்குல்ல. ஓகே. அந்த ஜேனர், இந்த எக்ஸாமுங்கிறது ஒரு ஸ்கேமை பற்றின ஜேனர். அது வந்து அது எப்படி கொண்டு போகிறாங்க அந்த ஸ்க்ரீன் பிளேயில், அதில் நம்ம பாட்டு நமக்கு எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் எனக்கு வந்து ஹாப்பியாக இருக்குது. சர்க்குணர் சாருக்கும் ரொம்ப நன்றியை சொல்லிக்கிறேன். அவரும் வந்து ரொம்ப வருஷமாக வந்து அவர் வந்து எனக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னா வந்து கரெக்டாக அமையலை. ஓகே. இப்போ வந்து திடீர்னு கூப்பிட்டு எக்ஸாமில் கொடுத்தாரு. அவர் படத்துலேயும் சில நம்பர்ஸ்க்கு வந்து ஒர்க் ஷாப் பண்ண சொன்னார், ஆக்டிங் ஒர்க் ஷாப். அதுலேயும் ஒரு 5 நம்பர்ஸ்க்கு கொடுத்துருக்கேன். அவங்களும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஜெயஸ்ரீரான்னு ஒருத்தர், அவர் வந்து நான் தான் ட்ரெயின் பண்ணேன், அவரும் நல்லா பண்ணியிருக்காரு. எக்ஸாமில் வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட் நம்ம பண்ணவங்களாம் சூப்பராக பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அது யூனிவர்ஸோட பிளஸ்ஸிங். நம்ம டீச் பண்ணுறது, நம்ம லேர்னிங் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது விஷயத்த நான் உணர்ந்துக்கிட்டு இருக்கேன். அதனால் டீச் அண்ட் லேர்னிங், நடிப்புங்கிறது பெரிய கடல், அது கடைசி வரைக்கும் நீங்கள் லேர்ன் பண்ணிட்டு தான் இருக்கணும். ஓகே, சூப்பர். ரொம்ப அழகாக சொன்னீங்க. அண்ட் வந்து இப்போது லைக் நீங்கள் எப்படி வந்து இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தீங்க, எங்கேருந்து உங்கள் ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு, லைக் அதாவது எப்படி நீங்கள் வந்து கூத்துப்பட்டறைக்குள்ளே போனீங்க, ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஸ்டார்ட் ஆயிருக்கோம் இல்லையா, இதுதான் எனக்கு அப்படின்ற மாதிரி ஸ்டார்ட் ஆச்சு இல்லையா? ஸோ எங்கேருந்து உங்களோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு, எங்கே பிறந்து வளர்ந்தீங்க, அப்படியே உங்களோட ஃப்ளாஷ்பேக், சஞ்சீவி கோசாமி யார் அப்படின்றத ஃப்ளாஷ்பேக் எங்களுக்காக வேணும். சஞ்சீவி கோசாமி வந்து என்னுடைய ஊர் பட்டுக்கோட்டை. ஸோ அங்கேருந்து நான் சென்னைக்கு வரும்போது நான் நடிக்கணும் அப்படிங்கிற ஒரு சைல்டுஹுட் ஆசை தான். அப்புறம் உடனே கிடைக்காதுல்ல, சினிமா வாய்ப்பு உடனே கிடைக்காது, நம்ம நிறைய வேலை பார்க்குறோம். அப்படி பார்த்து அப்புறம் வந்து கூத்துப்பட்டறைக்குள்ளே போய் 2004 உள்ள என்ட்ரி ஆகிறார். அவர் தான் விஜய் சேதுபதி சார் வந்து என்னை உள்ளே சேர்க்குறாரு. ஓகே. ஓ, அவர் தான் உங்களை சேர்த்து விட்டாரு. ஓகே. அப்போ ஆல்ரெடி அவர் உங்களுக்கு தெரிஞ்சவரா? ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு தான். ஓகே. அப்போ அதை பற்றி அப்படியே சொல்லுங்க, சொல்லிட்டோம் அதுக்குள்ள போகலாம். இன்னைக்கு வரைக்கும் அவர் எனக்கு வந்து எல்லா உதவிகளும் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ நான் இன்னைக்கு வரைக்கும் உங்கள்கிட்ட உட்காந்து பேசுறேன்னா அதுக்கு காரணமே விஜய் சேதுபதி சார் தான். ஏன்னா அவர் இல்லைன்னா நான் இங்கே இப்போ நடிச்சிட்டு இருக்க முடியாது. ப்ராமிஸ். ஓகே. எனக்கு எல்லாமே பண்றாரு விஜய் சேதுபதி சார்னா அது நட்பு, அந்த மாதிரி ஒரு நட்பு, அது யூனிவர்ஸோட கனெக்ஷன். அவரும் சொல்றாரு, இந்த பிரபஞ்சம் பார்த்தியாடா நம்மளை வந்து கனெக்ட் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் வந்து முன் ஜென்மத்தோட பந்தமானு தெரியல. இன்னைக்கு வரைக்கும் நான் வந்து இன்னைக்கு சினிமாவுக்குள்ளே இருக்கிறேன், நடிக்கிறேன், இவ்வளோ பேருக்கு ட்ரெயின் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கெல்லாம் மூல காரணமாக விஜய் சேதுபதி சார் இருக்காரு, என் கூட இருக்காரு. ஒரு சப்போர்ட்டிவாக, ஒரு ஃபாதர் மதர் ஒரு பிரதர் செய்யாத விஷயத்த அவர் எனக்கு பண்ணிட்டு இருக்காரு. அப்போது இது ஒரு காட், ஐ எம் பிளஸ்டட். ஸோ அது எனக்கு ரொம்ப எமோஷ்னலான இருக்கும் ஒவ்வொரு டைமும். அது ஒரு நான் வந்து செய்த புண்ணியமா எனக்கு தெரியல. அவர் என் கூட எப்போவுமே எனக்கு வந்து எல்லா உதவிகளும் பண்ணிகிட்டே இருக்கிறாரு சினிமாவுக்குள்ள. அதனால் விஜய் சேதுபதி சாருக்கு மிகப்பெரிய நன்றி கடன் பட்டிருக்கேன். அவருக்கு என்ன செய்ய போகிறேன் அப்படிங்கிறது. ஓகே, சூப்பர் சார். ஓகே, அண்ட் அப்படியே உங்களோட ஜேர்னி கண்டினியூ பண்ணிடலாமா? சொல்லுங்கள். அப்புறம் கூத்துப்பட்டறைக்குள்ள வந்து ஜாயின் பண்ணி அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி சார் நாங்கள் எல்லாமே ஸ்ட்ரீட் பிளே நாடகம்லாம் போட்டிருக்கோம். அவர் தான் கோஆர்டினேட்டர் பண்ணுவார், கோஆர்டினேட்டராக இருப்பார். எங்களுக்கெல்லாம் எல்லாமே அழைச்சிட்டு போவார், எல்லாமே சாப்பாடு கூட எல்லாமே அவர் தான் பண்ணுவார். அவர் தான் கோஆர்டினேட்டர். அந்த சுனாமி வந்தப்போ அப்போ ஒரு நாடகம் போடுவோம்.
அந்த ஃபிஷர்மேன் பீப்புள்ஸ்க்கு. ஓகே, ஓகே. அப்போ நிறைய நாடகங்கள் ஸ்ட்ரீட் பிளே ரொம்ப கஷ்டமானது இல்லை. ம், 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 அப்போ ம். ஸ்ட்ரீட்ல போய் நடிக்கணும் ஓப்பன்ல. ஓகே. அவரும் நடிப்பாரு. ஸோ அந்த மாதிரி நிறைய பிளேஸ் பண்ணியிருக்கோம். 100 நம்பர்ஸ்கிட்ட நாடகங்களுக்கு போட்டிருக்கோம் ஸ்ட்ரீட் பிளே. ம். அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. அது மாதிரி நிறைய ஷோ பண்ணியிருக்கோம், ஒர்க் ஷாப் பண்ணியிருக்கோம். ஓகே. கூத்துப்பட்டறைக்குள்ள நிறைய நாடகங்கள் பண்ணியிருக்கோம். ம், ம், ம். ஆ, நிறைய விஷயங்கள் அந்த கூத்துப்பட்டறைக்குள்ள இருக்கும்போது ஒரு ஹாப்பினஸ் இருக்குல்ல. ரொம்ப என்ஜாய்ஃபுல்லான ஒரு உள்ள தியேட்டருக்குள்ளே ஆக்ட் பண்ணுறது, ரிஹர்சல் பண்ணி ஆக்ட் பண்ணுறது. ம், ம். நிறைய செலிப்ரிட்டிஸ் வந்து நாடகங்கள் பார்ப்பாங்க. ம், 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 ம். இப்போ அது நிறைய செலிபிரிட்டிஸ் வருவாங்க. இப்போ நான் ஒரு அர்ஜுன தபஸ்னு ஒரு நாடகம் பண்ணியிருந்தேன். ம், ம். அப்போ வந்து சமுத்திரக்கனி சார் அப்போ தான் பழக்கம். அப்போ வந்து உள்ள 2009 அப்போ ஒரு சுப்பிரமணியபுரம்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகிருந்துச்சு. ஓகே. அப்போது ஒரு அர்ஜுன தபஸ் 2009 பண்ணிட்டு இருக்கோம். அப்போ வந்து பார்த்துட்டு என் நம்பர் வாங்கி பேசுகிறாரு. ம். பயங்கரமாக நடிக்கிறீங்க, நீங்கள் வந்து நம்ம படத்தில் ஒன்று பண்ணி தரணும்னாரு. சார் நீங்கள் வாய்ப்பு கொடுக்குறது பெரிய விஷயம், நான் என்ன பண்ணி கொடுக்குறேன். ஸோ நான் அப்படியே போராளி படம் பண்ணேன். ஓகே. போராளின்னு ஒரு படம் சசிகுமார் ஆமா. அல்லரி அர்ஜுன் பண்ண படத்தில் பண்ணோம். அதுக்கப்புறம் நிமிர்ந்து நெல் பண்ணேன். சத்குமார் சாருக்கு அசிஸ்டண்டாக பண்ணியிருப்பேன். அவர் வந்து ஒரு அன்பானவர். அவர் வந்து அந்த தியேட்டரை ரசிக்கக்கூடியவர். ஓகே. ரொம்ப அன்பானவர், அண்ணன் மாதிரி அவர். ம். அவரும் ரொம்ப ரெஸ்பெக்டான, மதிக்கக்கூடியவர். ஓகே. அந்த மாதிரி நிறைய லைஃப்பில் நிறைய பேர் நமக்கு வந்து இண்டஸ்ட்ரியலில் வந்து அன்போடவும் பாசத்தோடும் பழகுறாங்க.